நம்முடைய தலைப்புல 12 வழிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். கல்வியாளர்கள் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பல வழிகளை நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதுல ஒரு நினைவு குறிப்புக்காகத்தான் நாம் அந்த 12ங்கிற ஒரு எண்ணிக்கைக்குள்ள அந்த வழிகளை தொகுத்து கொள்கிறோம். முதல் வழி, நல்ல துணையை, சாலிகான ஒரு ஆணை பெண் மணமுடிப்பது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண் மணமுடிப்பது. திருமணத்திலிருந்தே குடும்ப சீர்திருத்தம் ஆரம்பிக்குது. ஒருவர் ஒரு சாலிகாக இல்லாத ஒரு பெண்ணை மணமுடித்தார் என்றால் அந்த பெண்ணுக்கு மார்க்க அறிவு இல்லை, அல்லாஹின் மீது மொஹப்பத் இல்லை, நபியின் மீது மொஹப்பத் இல்லை, அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட தயார் இல்லை, தன்னுடைய மன இச்சைப்படி அவளுடைய மனம் போன போக்கிலே வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆண் சாலிகானவரா இருந்தாலும் அவர் திருமணம் செய்தா அவருடைய குடும்பத்தை சீர்திருத்த முடியாது. ஏனென்றால் சீர்திருத்தம் இல்லாத ஒரு பெண்ணின் தலைமையில அவர் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தேர்ந்தெடுக்கிறார். உண்மையா இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு பெண் சாலிகான பெண், ஆனால் அவளுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெற்றவர்கள் தாயும் தந்தையும் ஒரு மார்க்கத்துல ஒழுக்கம் இல்லாத, ஈடுபாடு இல்லாத, 5 வேளை தொழுகை பேணுதல் இல்லாத, சுன்னாவில் மீதான ஈடுபாடு இல்லாத, பிதஅத்துக்காரனாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒருவனை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல சாலியான பெண்ணுக்கு மனமுடித்து வைக்கிறாங்க. கேட்டா வேறு கிடைக்கலைங்கிறாங்க. அல்லது இந்த மனிதன் நல்லா சம்பாதிக்கிறான், இவன்கிட்ட நல்ல வேலை இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது, என் புள்ள போய் திருத்திடுவா அப்படின்னு பேசுறாங்க. இது அப்பட்டமான முட்டாள்தனமான ஒரு போக்கு. இப்படிப்பட்ட போக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, கனவு கண்டு கொண்டு ஒரு உத்தரவாதத்தை பெறுறது. கனவுல நாமளா கண் விழிச்சிருக்கும் போது ஒரு கனவுக்கு உத்தரவாதம் பெற முடியுமா? என்னங்க தெரிய முடியுமா? கனவுல வருமா வராதான்னு தெரியுமா நமக்கு உறுதியா ஏதாவது ஒண்ணு? அது போலத்தான் அதை விட பெரிய முட்டாள்தனம் என்னன்னு கேட்டா, என் மகன் அவளை திருத்திடுவான் அல்லது என் மகள் அவனை திருத்திடுவான் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஜோடியை உருவாக்குறது இருக்குல்ல, பொருத்தம் இல்லாத ஜோடி. அல்லாஹ் தஆலா தூய்மையான ஆண்களுக்கு தூய்மையான பெண்கள்னு சொல்றான், தூய்மையான பெண்களுக்கு தூய்மையான ஆண்கள், சாலிகானவர்களுக்குத்தான் சாலிகானவர்கள். ஹபீஸ் அசுத்தமான கொள்கைகள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான வாழ்க்கை முறைகள் இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்களை ஜோடி ஆக்குவதன் மூலமாக ஒரு காலம் குடும்ப சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதர் திருமணம் செய்து முடிச்சிட்டாரு, பிறகுதான் அவருக்கு அறிவு வருது, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதே அப்படின்னு. முதலாவது அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுக்கு நல்ல அறிவுரை சொல்ல வேண்டும். இரண்டாவது அந்த அறிவுரையை அழகான முறையில் சொல்ல வேண்டும். மூன்றாவது அதற்குரிய அறிவை, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தர்பியா, தொடர்ச்சியா பக்குவப்படுத்த வேண்டும். நான்காவது இது எதுவுமே பொருட்படுத்தப்படாமல் அந்த பெண் இருக்கிறாள் என்றால் படுக்கையை விட்டு விலக்க வேண்டும். ஐந்தாவது படுக்கையை விட்டு விலக்கிய பிறகும் அந்த பெண் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தால் காயம் படாமல் லேசாக அடிக்க வேண்டும். ஆறாவது அதற்கு பிறகும் அவள் திருந்த மாட்டேன் என்று அவருடைய போக்கிலேயே இருந்தாள் என்றால் இவருடைய புறத்திலிருந்து ஒரு நடுவரையும் அவர் அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரையும் உட்கார வைத்து பேசி இவர்கள் திருந்துவார்கள், இந்த பெண் திருந்துவாளா இல்லையா, எனக்கு இது தெரிந்தாக வேண்டும், நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி, இல்லை என்றால் நாங்கள் பிரிந்து விடுகிறோம் என்று பிரிந்து விட வேண்டும். அல்லாஹ் நாட்டத்திலே அந்த பெண் திருந்தி விட்டாள் என்றால் அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த காரியத்தை செய்யக்கூடாது. இதே மாதிரிதான் ஒரு கணவன் இப்படிப்பட்ட அயோக்கியனாக இருக்கக்கூடியவனை அல்லது மார்க்கம் இல்லாதவனை, வழிகட்டவனை அல்லது சரியான பிதஅத்வாதியான ஒரு நாசக்காரனை ஒரு சாலியான சுன்னாவிலே பற்றி பிடித்து வாழக்கூடிய உண்மையாக அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல சாலியான பெண்ணுக்கு ஒரு பெற்றோர் திருமணம் செய்து வைத்துட்டாங்க. முதல்ல அந்த பெற்றோர்கள் மிகப்பெரிய பாவிகள். அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். முதல் பெற்றோர்கள் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது அந்த பெண் அல்லாஹ்விடம் அதிகமாக உதவி தேட வேண்டும். மூன்றாவது கணவனுக்கு அழகான முறையில் மார்க்கத்தை சொல்லி அவனை திருத்துவதற்கு தன்னால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் அந்த பெண் எடுக்க வேண்டும். நான்காவது இது எந்த பலனும் அளிக்கவில்லை என்றால் அந்த பெண் தன் குடும்பத்தார் தன்னுடைய வலியிடம் எடுத்து சொல்லி, அதே மாதிரி தனக்கு திருமணம் முடித்து வைத்த ஜமாத்தாரின் முன்னிலையில் இந்த விஷயத்தை கொண்டு போய் எடுத்து சொல்லி, பிறகு தன்னுடைய கணவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்,
மார்க்கத்துக்கு புறமான ஹராமான காரியங்களை செய்கிறார், ஆகவே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அப்படி அவர் திருந்திக் கொண்டால் நான் அவரோடு வாழ்கிறேன், இல்லை என்றால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று அல்லாஹ்விடம் உதவி தேடி அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருந்து அவர் தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையிடமும் தன்னுடைய ஜமாத்தாரிடம் உதவி தேடி இந்த விஷயத்தில் தீர்த்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். இது எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் அந்த கணவனை புறக்கணித்து விட்டு தன் வலியின் பக்கம் தன் வலிக்கு உதவி தேடி வலியின் வீட்டுக்கு வந்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த பெண் அத்தனை முயற்சி செய்தும் மார்க்கம் இல்லாத தொழுகை இல்லாத ஒருவனோடு வாழ்ந்தால் ஒரு காலம் அந்த பெண் ஒரு மார்க்கத்துக்கு உட்பட்ட குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் தொழுகையே இல்லாதவனாக இருந்தால் அந்த ஆணோடு சேர்ந்து வாழ்வது மார்க்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஹராமாகிவிடும். ஏனென்றால் தொழுகை இருந்தால் மட்டும்தான் ஒரு முஸ்லிமா இருக்க முடியும். தொழுகையே இல்லாத ஆணோடு அல்லது தொழுகையே இல்லாத பெண்ணோடு ஒரு காலம் ஒரு கணவன் மனைவி சேரவே கூடாது. முதல் அவர்கள் தௌபா செய்யும் வரைக்கும் விலகி இருக்க வேண்டும். விலகி இருந்து அவங்க தௌபா செய்து மீண்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் குடும்பம் சீர்வரும். ஏனென்றால் அல்லாஹ்வை தொழாமல் குடும்பம் சீர் பெறாது. அப்போ இந்த அடிப்படையை தான் முதல் வழி, குடும்பமும் குழந்தைகளும் சீர்பெறணும். ஏன்னா தாய் சாலியான பெண்ணாக இருக்கிறா, தந்தை ஒரு மோசமானவனாக இருக்கிறான், அந்த குழந்தை யாரை பின்பற்றும்? அல்லது தந்தை சாலியான மனிதரா இருக்கிறான், ஆனா தாய் மோசமானவளாக இருக்கிறாள், அந்த குழந்தைகள் யாரை பின்பற்றுவார்கள்? அதுவே ஒரு முரண்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை. ஏனென்றால் நன்மையை ஒருவர் தூண்டுவார், இன்னொருவர் தீமையை தூண்டுவார். உண்மையா இல்லையா? அப்போ நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில குழந்தைகள் வளர்க்கப்படுவாங்க. அப்படி என்றால் அந்த குழந்தை நல்லவனோடும் வாழும், கெட்டவளோடும் வாழும், அல்லது அந்த குழந்தை நல்லவளோடும் வாழும், கெட்டவனோடும் போகும். அப்போ இது ஒரு கெட்ட சகவாசத்தை குடும்பத்திற்குள்ளே உருவாக்கக்கூடிய வழிகேட ஒரு தவறான பொருத்தமில்லாத ஜோடியின் மூலமாக உருவாகும். ஆகவேதான் குடும்பமும் குழந்தைகளும் சீர்வருவதற்கான முதல் வழி துணை நல்லபடி இருப்பது. கணவன் தனக்கு நல்ல மனைவியை ஏற்படுத்திக் கொள்வது, மனைவி தனக்கு நல்ல கணவனை ஏற்படுத்திக் கொள்வது. அப்படி என்றால் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பே அவர்கள் தேடிக்கொள்கிற துணையிலே இந்த விஷயத்தில் தெளிவாக விவரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுல மிகப்பெரிய பொறுப்பு தாய் தந்தைக்கு இருக்கிற. தாய் தந்தை இதுல முட்டாள்தனமாக உலக ஆதாயத்திற்காக அல்லது பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படை அறிவில்லாமல் ஏதோ உலகத்திலே பார்க்கக்கூடிய சில நன்மைகள், பொருளாதாரம், பதவி, இதை மட்டுமே வச்சு, அல்லது ஊரார் என்ன பேசுவார்கள், ஏன் உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற, அவதான் வேணான்னு சொல்றானா, நீ இப்படி இருக்கலாமா, யாருக்காவது பிடிச்சு கொடு, கட்டி விடு அப்படின்னு பேசக்கூடிய மகா முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய மூடர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. சாலிஹானவர்களை திருமணம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னார்கள். ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய செல்வத்துக்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய குடும்பத்திற்காக, பாரம்பரியத்திற்காக, 4வது அவளின் மார்க்கத்திற்காக. மார்க்கத்திற்காக உள்ள பெண்ணை மனமுடித்து நீ வெற்றி அடை என்கிறாங்க. இது யாருக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு ஆணுக்கு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு ஆண் தனக்கு மனைவியா வரக்கூடியவள்ள முதல் மார்க்கத்தை தான் பார்க்கணும். மார்க்கத்தை பார்த்து விட்டு பிறகுதான் அழகு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். இதுல கூட பார்ப்பதுல, அதாவது திருமணம் முடிக்கிறத பத்தியான விஷயத்துல ஒருவர் பெண்ணை பார்க்கிறார், பிறகு அழகு பிடிச்சு விட்டது, மார்க்கத்தையும் பார்க்கணும். அப்போது அழகு பிடித்திருந்தால் மார்க்கமும் இருந்தது என்றால் அவர் திருமணம் செய்வார் இல்லையா? அப்போ அவர் நிராகரிக்கல. ஆனா மார்க்கத்தை முதலில் பார்த்து விட்டு அப்புறம் அழகை பார்க்க கூடாது. ஏன்னா பிறகு அழகை பார்க்க ஆரம்பிச்சு பிறகு அழகு இவருக்கு ஓப்பா இல்லைங்கிறதுக்காக நிராகரிக்கிறாருன்னு வைங்க. அப்ப மார்க்கத்துக்காக உள்ள அந்த முன்னுரிமை இருக்கு இல்லையா, அது குறைவு செய்யப்படுது. அப்போ அழகை பார்த்ததுனால அழகு அவருக்கு பிடிக்கலங்க, மார்க்கம் இருந்து நிராகரிக்கிறாருன்னு குற்றம் அவர் மேல வந்துருமா. ஆகவேதான் உலமாக்கள் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது சொன்னாங்க, முதல் நீங்க அழகையே பாருங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? அழகை பாருங்க, அவர் பிடிச்சு போச்சு, சரி இப்ப மார்க்கத்தை பார்க்கணுமா, இதுதான் சோதனை. இப்ப மார்க்கம் இல்லைன்னு சொல்லி நீ நிராகரிச்சிக்கினா
அழகெல்லாம் இருந்தும் மார்க்கம் இல்லைங்கிறக்கா நிராகரிக்கிறீங்க, சரியா? ஆனா நீங்க முதல்ல மார்க்கத்தை பார்த்துட்டு அழகு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிராகரிச்சீங்கன்னா அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, மார்க்கம் இருந்தும் கூட நிராகரிச்சிட்டீங்களே ஒரு குறுகுறுப்பு மனசுல வந்துடும். மார்க்கம்லாம் இருக்குது, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஓப்பா இல்லை, எனக்கு ஒரு மொஹபத்து வரல, பார்த்தேன் மொஹபத்து வரல, அதனால தான் முதல்ல பார்த்துருங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலமாக்கள் கல்வியாளர் இந்த அறிவுரை சொன்னாங்க, முதலில் அழகை பாருங்க, பிறகு மார்க்கத்தை பாருங்க. அழகுல பிடிச்சி போச்சு அப்படின்னா மார்க்கத்தை பார்க்கணும் இப்போ. ஏன்னா மார்க்கம் தான் இறுதியா நீங்க சேர்ந்து வாழ்றது முடிவு செய்ய போகுது. ஏன்னா அழகு இப்ப இருக்கிறது எப்போ வேணாலும் போகும், மார்க்கம் இருக்கக்கூடியது எப்பவுமே இருந்தாகணும். அதன் மூலமா தான் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏன்னா மார்க்கத்தால் நீங்கள் பொருந்தி கொள்வீர்கள் என்றால் அழகே பிறகு குறைஞ்சால் கூட மார்க்கத்தால் என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. அதுதானே யதார்த்தம். ஆகவேதான் இந்த மார்க்கத்தை பார்த்து மனமுடியுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லி இருக்கிறதுல மிக முக்கியமான செய்தி இருக்குது. மார்க்கம் தான் முன்னுரிமை கொடுக்கப்படணுங்கிறது. அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா என்று சொன்னாங்க. இந்த உலகமே பெரிய இன்பம், அனுபவிக்கப்படுகிற இன்பம். இந்த இன்பங்களிலேயே மகத்தானது, மிகச்சிறந்தது சாலிஹான மனைவி. ஒரு சாலிஹான பெண் மனைவியாக இருக்கிறது இருக்குது, அது இன்பங்களிலே மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நான் 4 காரணங்களுக்காக மனமுடிக்கப்படுகிற பெண்ணை பற்றிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 5090வது ஹதீஸ். இந்த உலக இன்பங்களிலே மிகச்சிறந்தது ஒரு சாலிஹான பெண் அப்படிங்கிற ஒரு மனைவிங்கிற கருத்துள்ள ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1467வது ஹதீஸா அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இது பெண்ணை மனமுடிப்பதற்கு மட்டுமல்ல, என்ன அளவுகோல் மார்க்கம் சொல்லப்படுதோ அதே அளவுகோல் தான் பெண்ணுக்கும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை மனமுடித்து தரக்கூடிய வழி, பொறுப்பாளர், ஒரு தந்தை அல்லது யார் அந்த தந்தையின் இடத்துல வழியாக இருக்கிறாரோ, பொறுப்பாளர் இருக்கிறார், அவருக்கு சொன்னாங்க, உங்களிடம் மார்க்கத்தாலும் குணத்தாலும் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய ஒருவர் உங்கள் பெண்ணை கேட்டு வந்தால் அவருக்கு உங்கள் பெண்ணை மனமுடித்து கொடுங்கள். இல்லை என்றால் இந்த பூமியில் குழப்பமும் ஃபித்னா சோதனைகளும் உருவாகும், ஃபித்னா ஃபசாத் உருவாகும். அப்ப இன்னைக்கு ஃபித்னா ஃபசாத் உருவாக ஒரு காரணம் என்ன? சாலியான ஒரு ஆண், நல்ல பையன், குணமும் நல்லா இருக்குது, பெண் கேட்கிறான், அவனை பற்றி மார்க்கத்துல குறையில்லை, குணமும் குறையில்லை. இந்த பெண்ணை அவன் நல்லபடி வைத்துக் கொள்வான், அடிப்படை தேவை பூர்த்தி செய்வான், உணவு உடை தங்குமிடம் கொடுப்பான், அந்த சக்தியும் அவனுக்கு இருக்குது. அப்படி என்றால் என்ன செய்யணும்? ஒரு வழி, அந்த பெண்ணுக்கும் அவரை பிடித்திருக்கு என்று சொன்னால் திருமணம் முடித்து கொடுக்கணும். இப்படி கொடுக்க மறுத்து என்னென்னமோ உலக காரணங்கள் எல்லாம் சொல்லி, ஊர் வழக்கத்தை எல்லாம் சொல்லி, அல்லது எங்க 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 தாத்தா ஒன்று சொல்றாரு, எங்க மாமா ஒன்று சொல்றாரு, அல்லது எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்று சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்றான் அப்படின்னு சொல்லி 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 சாலியான நல்ல வரன்களை, நல்ல ஜோடிகளை எல்லாம் தட்டி விடுவதா இருந்தா அதனால ஃபித்னா ஃபசாத். அதனுடைய முதல் விஷயம் என்ன தெரியுமா? திருமணம் செய்பவர்கள்ல சாலிகான மக்களுக்கு திருமணம் செய்யாமலே அது தாமதமாகும். அது ஒரு மிகப்பெரிய அநியாயம். நல்லோர்கள் தான் இந்த பூமியில சந்தோஷமா துணை அடைவதற்கு ரொம்ப தகுதியானவங்க. ஏன்னா அவங்களால தான் நல்ல குடும்பம் உருவாகும், அவங்களால தான் நல்ல குழந்தைகளை பெற முடியும், அவர்களால் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்ல மக்களை உருவாக்க முடியும், அவர்களால் தான் இந்த உலகத்தில் நபியை பின்பற்றக்கூடிய நல்ல சந்ததியை உருவாக்க முடியும். அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு வரனை தேடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணுடைய தகுதி சொல்லும் போது 2 சொல்றாங்க. ஒன்னு தீனையும் சொல்றாங்க, இன்னொன்னு குணத்தை அஹ்லாக்கையும் சொல்றாங்க. அப்போ தீன் அஹ்லாக், மார்க்கம் குணம் ரெண்டுமே நல்லா இருக்குதா, திருமணம் முடித்து கொடுங்க அவருக்கு, அவர் நல்லபடி காப்பாற்றுவார் அப்படின்னா நிச்சயமா கொடுத்துருங்க. சக்தி இருக்குது கொடுங்க. அவர் பெரிய கோடீஸ்வரர் இல்லை, அவருக்கு அவர் இந்த வேலையில தான் இருக்காரு, அதுல இருக்காரு, இதுல இருக்காரு, இல்லை, நல்ல பையனா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது முதல் வழி. இதுல மிக முக்கியமான ஒண்ணு, அஹ்லு சுன்னாவுக்கு தான் திருமணம் முடித்து கொடுங்க, அஹ்லுல் பித்ஆவுக்கு செய்யக்கூடாது.
இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஒரு காலம் உங்களுடைய பெண்களை நீங்கள் பிதஅத்வாதிகளுக்கு மனமுடித்து கொடுக்காதீர்கள், அவர்களுக்கு சலாம் கூட சொல்லாதீர்கள். பிதஅத்வாத தலைவர்கள், சாதாரணமா பொதுமக்கள்ல பிதஅத் செய்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ளது இல்லை இது. பிதஅத்வாதிகள் பிதஅத்தை மார்க்கமாக நம்பிக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய தலைமைத்துவ பிரச்சாரர்களாக இருப்பாங்க. அதை வாதம் செய்து நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட வழிகட்ட கொள்கைகளை சுமந்து கொண்டு மார்க்கத்தின் பேரா வழிகேடுகளை பரப்பக்கூடிய அகீதாவுல வழிகட்ட வாழ்க்கை முறைகளை சுன்னாவை பின்பற்றுவதில் தூரமா இருக்கக்கூடிய பிதஅத்வாதிகளுக்கு உங்கள் பெண்களை திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். கொடுத்தால் என்ன ஆகும்? உங்களுடைய பெண்ணை, அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடிய பெண்ணை அஹ்லுல் பிதாவாக மாற்றுவதற்கு அவர்கள் நிர்பந்தம் செய்வார்கள். எவ்வளோ கதைகள் இருக்குது. அது மாதிரி என்னென்ன நல்ல சாலிகான பெண்ணை கொண்டு போய் ஒரு வழிகட்ட ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் இருக்கிற ஒருத்தனுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அவனுடைய கொள்கை, அவனுடைய ஹிஸ்ப், அவனுடைய இயக்க வெறியோடு அவன் அந்த பெண்ணுக்கு நஞ்சை ஊட்டுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த பெண்ணிட்ட வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பான். அதன் காரணமாக அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதன் மூலமாக அந்த பெண்ணை மன நெருக்கடிக்கு ஏற்படுத்துவான். அந்த பெண் தன்னால் முடிந்த வரைக்கும் போராடி கொண்டிருப்பாள். ஏன்? அஹ்லுல் பித்ஆங்கிற ஒரு வழிகட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு, அந்த சிந்தனையில ஊறி போனவனுக்கு பெண்ணை கொடுத்தது. அப்படி என்றால் பிள்ளைகள் அவன் எப்படி வளர்ப்பான்? அஹ்லுல் பித்ஆவை வளர்ப்பானா, அஹ்லுஸ் சுன்னாவை வளர்ப்பான்? அவன் எப்படிங்க, எப்படி வளர்ப்பான்? அஹ்லுல் பித்ஆவை தான் வளர்ப்பான். அவன் ஒரு அஹ்லுல் பித்ஆ, பிதஅத்வாதி. தன் பிள்ளைகளை பிதஅத்வாதி ஆக்குவான். கொண்டாட்டியை பிதஅத்வாதியா மாற்றுவதற்கு நிர்பந்தித்து கொண்டிருப்பான். ஒரு தாய் தந்தை நல்ல புத்தியோடு இதில் சிந்திக்க வேண்டும். ஒரு காலம் பிதஅத்வாதிகளிடம் கொண்டு போய் பெண்ணை கொடுக்க கூடாதுங்கிறதையும் நம்முடைய சலஃப் அதிகமான அறிஞர்கள், இப்போ நான் சொன்ன இமாம் மாலிக் போல, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா, ஒரு மிக முக்கியமான தபஅ தாபீன்ல உள்ளவங்க, அவர்களும் சொல்றாங்க, யாரெல்லாம் தன்னுடைய மகளை ஒரு பிதஅத்வாதிக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டாரோ அவர் உண்மையில் தன்னோடு தன் மகளுக்கு இருக்கின்ற உறவை துண்டித்து விட்டார். ஏன்? அவ்வளவு பெரிய துரோகம் அது. ஒரு சுன்னாவில் இருக்கக்கூடிய நல்ல சுன்னாவை பின்பற்றக்கூடியவனுக்கு பெண்ணை கொடுக்காம பிதஅத்வாதி கொண்டு போய் பெண்ணை கொடுத்தீங்களே, நீங்கள் உங்களோடு உங்கள் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை, அந்த சொந்த பந்தத்தை, இரத்த பந்தத்தை துண்டித்த பாவிகள் நீங்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாங்க. ஏன்னா நாம் அஹ்லு சுன்னா நபியை பின்பற்றுகிற கூட்டமா இருக்க வேண்டும். பிதஅத்வாத சிந்தனைகள்ல மக்களை வழிகெடுக்கக்கூடிய நாசக்கார கூட்டங்களில் இருக்கின்ற கொள்கை சிந்தனை உள்ளவர்களுக்கு பெண்ணை கொடுக்கூடாது. ஆமா, இதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களும் இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. சலஃபிடம் இருந்த மிக உண்மையான ஒரு கொள்கை, ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான வார்த்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு காலம் அவர்கள் அஹ்லுல் பித்ஆங்கிற பிதஅத்வாதிகளுடைய சாட்சிகளை ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு பின்னே பிதஅத்வாத கூட்டங்கள் பிரச்சாரங்களா இருக்கின்றார்களே, அவர்களுக்கு பின்னே நின்று தொழ மாட்டார்கள். சலஃப் அப்படி இருப்பாங்களா? இப்னு தைமியா சொல்றாங்க. இன்னும் அவர்களிடமிருந்து கல்வியை எடுக்க மாட்டார்கள். பிதஅத்வாத கூட்டத்திலிருந்து கல்வியை எடுக்க மாட்டார்கள், மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை திருமணம் முடித்தும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால், அவர்களுக்கு தெரிந்திருந்தது, இந்த பிதஅத்வாத கூட்டங்கள் காரணமாக அவர்கள் மார்க்கத்தை அழிக்கக்கூடிய, மார்க்கத்தை கூறு போடக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆகவே நாம் முதல் வழியை இதோடு முடிக்கிறோம்.